Exercise 1.3 first sum. Sumல A என்ன கொடுத்திருக்காங்க, set of students in 11th standard. B இந்த செட்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, set of sections in 11th standard. Therefore நமக்கு ரிலேஷன் எதுல இருந்து போகுது, A to B which implies X related to Y. X related to Y இருக்கும்போது A to B போகுது. அப்போ Aல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் X and Bல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் Yன்னு எடுத்துக்கிறோம். which implies every student in 11th standard must in one section. நம்ம இப்போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஏதோ ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிடுறோம். இப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் வந்து cannot be a function. இன்வர்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, since every section of 11th standard cannot be related to one student in 11th standard. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக்ஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன், ஏதோ ஒரு செக்ஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிடுறான். எல்லா செக்ஷனும் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரிலேட் பண்ண முடியாது. அதனால் இன்வர்ஸ் ரிலேஷன் cannot be a function since every section of 11th standard cannot be related to one student in 11th standard. நமக்கு அப்போ ஆர் என்ற ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும், அதோட இன்வர்ஸ் ரிலேஷன் வந்து நாட் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஃபங்க்ஷனாக இருக்காது. செகண்ட் சம், ரைட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் -4 1 -2 7 0 இஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. -4 -x + 4 இஃப் -infinity <x <or -3 இது மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ f of -4 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து f of -4 எந்த டேர்ம்ஸில் இருக்கும், எதுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்குள்ளே தான் இருக்கும். -infinity-க்கும் -3க்கும் நடுவில் தான் -4 இருக்கும். ஸோ f of x நம்ம எழுதிக்கலாமா? -x + 4 if -infinity <x <or -3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு -4 which is equal to -of -4 + 4 equal to minus plus ஆயிரும் +4 4 + 4 = 8. நெக்ஸ்ட் f of 1 எந்த டேர்ம்குள்ளே இருக்கும், இங்கே தான் ஈக்குவல்ட்டு இருக்குது. இங்கே 1 வந்து ஈக்குவல்ட்டு கிடையாது, இங்கே தான் 1க்கு ஈக்குவல்ட்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் 1 இருக்கும். ஸோ நமக்கு f of x என்னது, x - x². ஸோ 1 - 1² எழுதிக்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக 1 which is equal to 1 - 1 = 0. இப்போ f of -2 எந்த டேர்மில் இருக்குது, இந்த இருக்கா? ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது, x² - 1. x² என்னது, -2 the whole square of -2 -2² வந்து நமக்கு 4 கிடைக்கும். minus into minus +2 = 6. இப்போது -7 f of 7 கேட்டிருக்காங்க. 7 வந்து இந்த டேர்மில் இருக்கும், அது அடுத்து இந்த டேர்மில் இருக்கும். 7க்கு அடுத்து இருக்க எல்லாமே இதில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 அண்ட் f of 0க்கு 0 வந்து நமக்கு இந்த டேர்மில் தான் இருக்குமா? ஸோ x² - x 0² - 0 0 தான், நமக்கு f of 0 தான் கிடைக்கும். தேர்ட் சம், ரைட் த வேல்யூஸ் ஆஃப் f at -3 5 2 -1 0 if f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு சொல்யூஷன் f of -3 கேட்டிருக்காங்க. -3 எந்த இண்டிவிஜுவலில் இதுக்கு நடுவில் இருக்கும், -3 இந்த டேர்மில் தானே இருக்கும், ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் எக்ஸுக்கு பதிலாக -3 -3² -3 -5 -3² என்னது 9 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -8 which is equal to 1. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் f of 5 எந்த டேர்மில் இருக்கும், இதில் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் f of x² + 3x - 2 x² இல்லையாச்சா +3 × x என்னது 5 -2 5² 25 3 × 5 15 -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 38 கிடைக்கும். நெக்ஸ்ட் f of 2 எந்த டேர்மில் இருக்கும், 2 வந்து இந்த இதில் இருக்கும் லாஸ்ட் ஒனில். ஏன்னா இங்கே 0,1 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா 0வும் இருக்காது 2வும் இருக்காது, 1 மட்டும்தான் இந்த டேர்மில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ 2 எதில் இருக்கும், இங்கே தான் x² - 3 எக்ஸ்க்கு பதிலாக 2² 4 ஸோ 4 எழுதியிருக்கோம்.
minus 3 equal to 1. Next f of minus 1. Minus 1 எந்த இன்டிஜரில் இருக்கும்? இங்கே இருக்கும். minus 1 square minus 1 minus 5 equal to 1 minus 6 equal to minus 5. f of 0. 0 எந்த டேர்மில் இருக்கும்? இங்கே தான் 0 இருக்கும். So 0 minus 3 equal to minus 3. Fourth sum, state whether the following relations are function or not. Following functions எல்லாம் relations எல்லாம் functionா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. If it is function, check 1 1 and on 2. ஃபங்க்ஷனாக இருந்தால் 1 1 on 2 செக் பண்ணணும். If it is not, state why. ஃபங்க்ஷன் இல்லைன்னா எதனால ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்ற செட்டில் a, b, c and f என்ற ஃபங்க்ஷன் a to b, b to c, c to a. f from a to a சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் f from a to a வா? ஸோ a to a போட்டாச்சு. a b c, a b cன்ற எலமெண்ட்ஸ், அதுக்கு மேப்பிங் ஏலேருந்து சிக்கு மேப்பிங் போட்டாச்சா? அண்டு b c, b சியா? ஸோ பிலேருந்து சிக்கு மேப்பிங் போட்டிருக்கோம். c, b, ஸோ சிலேருந்து பிக்கு மேப்பிங் போட்டாச்சா? திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நமக்கு இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். எஃப் இட் இஸ் நாட் 1 1. 1 1 கிடையாது. ஏன் அப்படின்னா since different elements of capital A have same image of A. Different elements of capital Aல இருக்க ரெண்டு different elementக்கு same image இருக்குது. That is equal to f of A equal to C, f of B equal to C. f is onto, not onto, not onto கிடையாது. The element A in codomain have no pre-image of A. இந்த element capital A இந்த கோடமைனில் இருக்கிற A என்ற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜில் இமேஜ் கிடையாது அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ. ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டு எக்ஸு, எக்ஸ் டு எக்ஸு, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப்பிங், எக்ஸ்லேருந்து இசட், இசட்லேருந்து எக்ஸ். எக்ஸ் பிலாங் டு கேபிட்டல் எக்ஸ் இன் டொமைன் ஹேஸ் டூ இமேஜ். இதுக்கும் டூ இமேஜ் இருக்குது இன் கோடமைன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. Fifth sum, let capital A equal to 1 2 3 4 and b equal to a b c d. Give a function f from a to b for the following of for each of the following. நம்ம வந்து ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணணும். நெய்தர் 1 1 நாட் ஆன் டூ, 1 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து 1 1 கிடையாது சொல்லியிருக்காங்க. 1 1 கிடையாது அப்படின்னா இங்கே இருக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் போட்டோன்னா அது 1 1 கிடையாது. ஆன் டூவும் கிடையாது. ஏன்னா ஏக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ ஆன் டூவும் கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோமா? அடுத்து செகண்ட் ஒன், நாட் 1 1 பட் ஆன் டூ. 1 1 கிடையாது, ஆனால் ஆன் டூவாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு மேப்பிங் போட முடியுமான்னு பார்ப்போம். த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் நாட் 1 1 பட் ஆன் டூ. Since f from a to b, if f is onto, f வந்து onto நம்ம சொல்லணுமா? ஸோ f வந்து ontoவாக இருக்கும்போது தென் நமக்கு n of aவும் n of bயும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால fவும் வந்து 1 1ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ontoவாக இருக்குது அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ f வந்து கண்டிப்பாக 1 1ஆக தான் இருக்கும். அதனால செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. தேர்ட் ஒன், 1 1 பட் நாட் ஆன் டூ. 1 1 பட் நாட் ஆன் டூ. இந்த ஃபங்க்ஷனும் எக்ஸிஸ்ட் ஆகாது. சின்ஸ் f is 1 1 தென் f மஸ்ட் பி ஆன் டூ. அங்கே மேலே சொன்னோம்னா அதே மாதிரி தான். f 1 1ஆக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆன் டூவாக தான் இருக்கும். ஏன்னா n of a equal to n of bன்னு இருக்கனால. ஃபோர்த் ஒன், 1 1 அண்ட் ஆன் டூ. 1 1ஆக இருக்கணும், ஆன் டூவாக இருக்கணும். a b ரெண்டு எலிமெண்ட் எடுத்து 1 1க்கு அப்படியே 1 to a 2 to b 3 to c 4 to d போட்டுக்கோம். அப்போ f என்னது? ஃபங்க்ஷன் செட் 1 a 2 b 3 c 4 d. Hence the different element in capital A have different images in b. Different element in capital Aல இருக்கிற ஒவ்வொரு different elementக்கும் different image நமக்கு கிடைக்குது. Therefore f வந்து 1 1 சொல்லிடலாமா? Also f is on 2. அது on 2ஆக இருக்கும். ஏன்னா பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது.
since n of a equal to n of b இருக்கும்போது the elements in b have pre-image. கண்டிப்பாக b pre-image in capital A. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்கும், on 2 இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம். 6th sum. Find the domain of 1 by 1 minus 2 sin x. டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். டொமைன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது? 1 minus 2 sin x. அதை நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? எஸ் எழுதிக்கலாம். இப்போ வந்து 2 sin x ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம். மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 2 sin x நாட் ஈக்குவல் டு 1. அடுத்து 2வை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம். sin x நாட் ஈக்குவல் டு 1/2. ஸோ 1/2 சைனோட வேல்யூ எதுக்கு வரும்? π/6க்கு வரும். ஸோ x நாட் ஈக்குவல் டு π/6. இது வந்து therefore x நாட் ஈக்குவல் டு, இது π/6ஓட வேல்யூ, சைன் வேல்யூ n π ப்ளஸ் -1 the whole power n π/6ன்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் நமக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆர்ன்ற ரிலேஷன் அதில் அந்த ஒரே ஒரு டேர்ம் இதை மட்டும் நம்ம விட்டுறோம். அதாவது π/6 வர வேல்யூஸ் வர டேர்ம் எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். ஸோ டொமைன் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் n π ப்ளஸ் -1 the whole power n π/6, n belongs to z. 7th sum. Find the largest possible domain of the real valued function. f of x equal to root of 4 minus x square by root x square minus 9. ஃபங்க்ஷன் அப்படி எழுதிட்டோமா? ஸோ மேலே உள்ளது greater than or equal to 0. மேலே உள்ளது ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். நமக்கு மேலே உள்ள டேர்ம்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ், அந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக greater than 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூட்டில் இருக்கிறது greater than or equal to 0னா ரூட் எடுத்துட்டாலும் அது greater than or equal to 0 தான். இங்கேயும் அதே மாதிரி தான், ரூட் எடுத்துகிட்டு greater than 0 போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 4 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் greater than 9. லெஸ் than or equal to 4னா நமக்கு வேல்யூ 2ஆகவும் இருக்கலாம் அண்ட் தென் -2ஆகவும் இருக்கலாம். அண்ட் வந்து இது வந்து மைனஸ் எக்ஸ் greater than 3ஆகவும் இருக்கலாம் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் -3ஆகவும் இருக்கலாம். இதை வந்து சேர்த்து நம்ம ஒரே டேர்மில் எழுதுகிறோம். எப்படி? -2 இங்கே லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to 2. இங்கே ஃபஸ்ட்டு -3 greater than எக்ஸ் greater than 3. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -2க்கும் 2க்கும் நடுவில் இருக்கா, அது நம்ம எழுதியாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கே எக்ஸ் எதுக்கு நடுவில் இருக்கும்? -∞, யூனியன் 3, இது ரெண்டு டேர்முக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். லார்ஜஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கணுமா, லார்ஜஸ்ட் வேல்யூ இதுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். இதில் நம்ம இதை ரஃபாக போட்டு பார்க்குறோம். இது வந்து இங்கே உள்ள எக்ஸ் வந்து -3க்கும் 3, இது இன்ஃபினிட்டி, இதுதான் இந்த டேர்ம், இந்த எக்ஸ். இது வந்து -2, -2, -2 இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குதானா 0. காமன் பாயிண்ட்ஸே இல்லை. அப்படிங்கும்போது லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. therefore there is no largest possible domain of the real valued function. 8th sum. Find the range of the function 1/2 cos x minus 1. The range of cos x is, cos x ஓட வேல்யூஸ் வந்து எப்போது -1 to 1 தான் நமக்கு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ -1 less than or equal to cos x less than or equal to 1 எழுதிக்கலாமா? இப்போ ரெண்டு சைடும் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -2 2 sin cos x less than or equal to 2. இப்போ மைனஸ் பண்ணுறோம் 1. ஸோ -2 -1 less than or equal to 2 cos x minus 1 less than or equal to 2 minus 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -3 2 cos x minus 1 அப்படியே வச்சுருக்கோம். less than or equal to 1. இதை அப்படியே தலைகீழ எழுதிடுறோம். தலைகீழ எழுதும்போது நியூமரேட்டரில் இருக்க தான் டினாமினேட்டர் போகும்.
இங்கே அப்போ பை ஒன்னு இருக்கிறதா அர்த்தமா? ஸோ 1/-3x 3. இங்கே பை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/2 cos x minus 1. இங்கே 1 தான் வரும். நம்ம வந்து தலைகீழாக எழுதும்போது இதுக்கு வந்து சைன் மாற்றிடணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறத இங்கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடணும். சரியா? அண்ட் தென் இப்போ வந்து இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ 1 less than or equal to 1/2 cos x minus 1 less than or equal to minus 1/3. இந்த ரேஞ்ச் அவுட் சைடு எதுக்கு வெளியே தான் ரேஞ்ச் இருக்குமா? -1/3க்கும் 1க்கும் அவுட் சைடில் தான் நமக்கு ரேஞ்ச் இருக்குது. தட் இஸ் த ரேஞ்ச் -∞, 1/3 யூனியன் 1, ∞. இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். 9th sum. Show that the relation xy is equal to -2 is a function for a suitable domain. Find the domain and the range. Let f equal to r to r ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். Defined as x from x to -2/x, then -2/x ன்னு எழுதியிருக்கோம். x to y equal to நமக்கு -2/x ன்னு எழுதிக்கலாமா? y, அதனால் yக்கு பதிலாக -2/x ன்னு போட்டாச்சு. Then f of x equal to -2x. இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எழுதும்போது f of x equal to -2/x எழுதலாமா? ஆர் y, நம்ம ஆல்ரெடி எடுத்த y தான். y equal to -2/x. ஸோ இந்த x எங்கே கொண்டு வந்துட்டோன்னா xy equal to -2 நம்ம எழுதியாச்சா? நம்ம கொடுத்தது கண்டுபிடிச்சாச்சு. ஷோ தட் த ஃபங்க்ஷன் எழுதியாச்சு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ f of x வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. சின்ஸ் f of x is not defined for x equal to 0. இங்கே வந்து 0 டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நம்ம கிவன் கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் xy equal to -2 வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஏன்னா x equal to 0க்கு வந்து நமக்கு ஃபங்க்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட், லெட் f from r minus singleton 0 to r defined as f of x equal to -2/x ன்னு எடுத்திருக்கு சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது வந்து y equal to -2/x இருக்கா? ஸோ x எங்கள் சைடு கொண்டு வரோம். xy equal to -2. f is 1 பட் நாட் ஆன் டூ. ஏன்னா ஃபங்க்ஷன் f வந்து 1 இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே இமேஜ் இருக்கும். ஏன்னா இங்கே 0 நமக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இமேஜ் இருக்கும். ஆனால் ஆன் டூவாக இருக்காது. ஏன்னா இங்கே ரிலேஷனில் இங்கே வந்து 0 இருக்கும். அதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். பிகாஸ் 0 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். அப்போ அதோடைய எப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து சூட்டபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னா f from r minus singleton 0 to r minus singleton 0. இங்கேயும் 0 எடுத்துடணும். டொமைன்லேயும் 0 இருக்கக்கூடாது, கோடொமைன்லேயும் 0 இருக்கக்கூடாது. 0 இருந்தனால தான் நமக்கு ஃபங்க்ஷன் செட் ஆகலையா? ஸோ வந்து நம்ம ஃபங்க்ஷனில் இருக்கிற 0 மட்டும் டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்ஐ வந்து ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதுதான் நமக்கு சூட்டபிள் டொமைன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ வந்து f 1 இருக்கும் அண்ட் ஆன் 2 இருக்கும். அப்போ டொமைன் என்னது? r minus singleton 0 அண்ட் கோடொமைன் ரேஞ்ச் என்னது? r minus singleton 0. 10th sum. If f, g from r to r are defined by f of x equal to mod x plus x and g of x equal to mod x minus x, find g of f and f composition g. Solution given என்ன கொடுத்துருக்காங்க? f of x கொடுத்துருக்காங்களா? இப்போ f of x equal to இப்போ x வந்து ப்ளஸ் டேர்ம்ஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கோமா. ஸோ x வந்து ப்ளஸ் டேர்ம்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து ப்ளஸ் போடுறோம், ப்ளஸ் சைன்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2x. ரெண்டே ஆட் பண்ணுறோமா? 2x. இஃப் x வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது. இப்போ சப்போஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? மைனஸ் டேர்ம்ஸாக இருக்கும்போது. ஸோ -x ப்ளஸ் இங்கே மாட் போடும்போது நமக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் 0. இங்கே வந்து 0 போட்டு பார்க்கணுமா? 0 0 எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இஃப் இது வந்து 2x இஃப் x greater than or equal to 0 ஸோ அதனால் அங்கே எழுதியாச்சு. இங்கே 0வாக இருக்கும் எப்போ அப்படின்னா x less than 0வாக இருக்கும்போது.
இப்போ g of x என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க mod x minus x g of x equal to set இங்கே அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போடும்போது கிரேட்டர் தென்னா 0 விட அதிகமானது, அப்போ பாசிட்டிவ் எல்லாம் போடும்போது பாசிட்டிவ் போடும்போது இங்கே எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அங்கே 0 போடும்போது 0 மைனஸ் 0 நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இப்போ வந்து லெஸ் தென் 0 விட கம்மியானது, தட் இஸ் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x எஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. இப்போ எஃப் கம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். இதுக்கு என்ன போகிறோம், இங்கே வந்து ஃபஸ்ட் g ஆஃப் எக்ஸோடைய வேல்யூஸை தான் நம்ம எழுதணும். அதுக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் போடணும். g ஆஃப் எக்ஸ் என்னது 0 மைனஸ் 2x 0 மைனஸ் 2x, அதுக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் போடணும். ஸோ எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் மைனஸ் 2x. இப்போ இங்கே இதை அப்ளை பண்ணும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவில். எஃப் ஆஃப் 0வாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, 0வாக இருந்தால் 2x. ஸோ 2 × 0 ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் மைனஸ் 2x மைனஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நமக்கு 0 தான். ஸோ இஃப் 0 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எஃப் காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். இப்போ அதே மாதிரி தான் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஜி வேல்யூ போடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்னது 2xம் 0 தான். ஸோ 2x 0 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, அதுக்கு ஜின்ற ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருக்கோம். போட்டு எழுதும்போது இங்கே 2 × x g ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும்போது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு 0 தான் கிடைக்குது. ஸோ 0. இங்கே நெகட்டிவ் டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மைனஸ் 2 × x. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம் 0 தானே. ஸோ 0. அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸும் நமக்கு 0 தான். ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். இது ரெண்டு தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க.